நீங்கள் ஆக்சுவலி சூப்பராக பேசுகிறீங்க, டாக்டர் மாதிரியே இல்லை. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ எனக்கு இவரை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு பேஷனோட ஹங்கர் இருந்துகிட்டே இருக்கும். நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். I'm very happy to be a part of Janamata song. அண்ட் இவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு, அண்ட் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு, அண்ட் எடிட்டும் பண்ணியிருக்காரு. சின்னதாக பண்ணியிருக்கேம்மா, நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சது சப்போர்ட் பண்ணுங்கள், அப்படி தான் சொல்லுவார். சாங் எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும். ஏன் பிடிக்கும்னா, நான் ஒரு பயங்கரமான ஒரு அனிமல் லவர். டான்ஸ் ஸோ ரொம்ப எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. ஃபைனலி அவுட்புட் பார்க்கும்போது நீங்கள் ஆக்சுவலி சூப்பராக பேசுகிறீங்க, டாக்டர் மாதிரியே இல்லை. அண்ட் எல்லாருக்கும் வணக்கம். ஜண்டமட்டா வாங்க மேலே வாங்க. விஸ்வான் தான் வந்து கூப்பிட்டுருந்தாரு, ப்ரோ ஒரு சாங் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. எனக்கு இவரை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் நிறைய படங்கள் நான் தேட்டருக்கு போய் பார்த்துட்டே இருப்பேன். நான் எல்லா ஆர்டிஸ்ட்டையும் நான் நோட் பண்ணுவேன். ஏன்னா ஒரு படத்துடைய சக்ஸஸுமே அந்த படத்துடைய ஹீரோக்கிட்டேயும் அந்த படத்துடைய டைரக்டர்கிட்ட மட்டும் கிடையாது, அதில் இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்கிட்டையுமே அது இருக்குது. அது இவரை நான் கபாலியில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ஒன்ஸ் நம்ம ரஜினி சாரை பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னே நமக்கு அன்றைக்கி யாருமே தெரிய மாட்டாங்க. ஒருத்தர் அவருக்கு ஆப்போசிட்டில் மாசா அவரோட பொண்ணையே சைட் அடிச்சுட்டு ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்டு தேங்க்யூ. அண்டு பிரதர் டைரக்ட். ஸோ அண்ட் இவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு, அண்ட் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு, அண்ட் எடிட்டும் பண்ணியிருக்காரு. மல்டி டேலண்டட் அண்ட் ஆல் த பெஸ்ட் பிரதர். தேங்க்யூ. மனோஜ் சாரை பற்றி நான் சொல்லிடுறேன். நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜில் ஒரு இடத்துல நான் சொல்லிகிட்டு இருந்தேன், சார் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரொம்ப என்னங்க என்றைக்குமே என்னை பேச விட மாட்டீங்களா? மனோஜ் சார் வந்துட்டு ஒரு சாங்கு, அந்த செண்பகமே சாங் எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும். ஏன் பிடிக்கும்னா, நான் ஒரு பயங்கரமான ஒரு அனிமல் லவர். அந்த சாங் கேட்டதுலேருந்து எந்த அனிமலை பார்த்தாலும் எனக்கு பேக்ரவுண்டில் அந்த ஒரு சாங் தான் ஓடிக்கிட்டே இருக்கும். சார் இன்றைக்கி நான் வெஜிடேரியனாக இருக்கேன் ஒரு 18 வருஷமாக. அதுக்கு ஒரு மிகப்பெரிய ரீசன், ஃபர்ஸ்ட் ரீசன் நீங்கள் மட்டும்தான் சார். தேங்க்யூ. அண்ட் ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்யூ சார். வணக்கம். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வெரி குட் ஈவினிங் டு ஒன் அண்ட் ஆல். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் மீ. அண்ட் மெயினாக நம்ம வந்து விஸ்வாந்த் அண்ணா வந்து எனக்கு ரொம்ப கொஞ்சம் வருஷங்களாக தேங்க்யூ ஸோ மச். விஸ்வாந்த் அண்ணா வந்து கொஞ்சம் வருஷங்களாக எனக்கு தெரியும், அவர் கூட அசோசியேட் ஆகிருக்கும். ஸோ அவருக்குள்ளே வந்து ஒரு பேஷனோட ஹங்கர் இருந்துகிட்டே இருக்கும். நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன், ஏதாவது சாதிக்கணும், எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல தன்னை வந்து தன் டேலண்ட்ஸை எங்கேயாவது ஒரு இடத்துல பெரிய மேடையில் போய் பார்த்துடணும் அப்படின்னு. ஆனால் அவர் என்ன பெருசாக பண்ணாலும் சொல்லும்போது, நான் ரொம்ப சின்னதாக பண்ணியிருக்கேம்மா, நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சது சப்போர்ட் பண்ணுங்கள், அப்படி தான் சொல்லுவார். இங்கே இருக்க எல்லாருமே அடுத்த கட்டங்களுக்கு வளரணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் மை ப்ரொடியூசர் சார் அண்ட் டைரக்டர் அண்ணா. தேங்க்ஸ் அ லாட். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் ஜண்டமேட்டா சாங். அண்ட் இதோட தீமே ஃபர்ஸ்ட் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது, பிகாஸ் ஹாரர்னால எனக்கு ரொம்ப பிடிக்கும், ப்ளஸ் டான்ஸ். ஸோ ரொம்ப எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. ஃபைனலி அவுட்புட் பார்க்கும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குண்ணா. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ திங்க் ஹோப் எல்லாருமே என்ஜாய் பண்ணிங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.